Yes. So welcome to this channel, friends of Maths and Physics TN. The lecture number 46. Okay va? So நீங்கள் முதல் 45 lectures பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா lecture 1 லைனாக இருக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா கிரேமர்ஸ் ரூல். லாஸ்ட் ஒரு 4 வீடியோஸாக நம்ம வந்து கிரேமர்ஸ் ரூல் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட்டு சம் எக்ஸசைஸில் இந்த சம்மும் அப்புறம் எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சம்மு, தோனி சம்மு, நெக்ஸ்ட் சம் அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? சூப்பர். முதல்ல இந்த சம் முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் தோனி சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? தோனி வரப்போகிற நம்ம மேக்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு சம் தோனி சம். இந்த சம் வந்து எக்ஸசைஸ் 1.4ல் லாஸ்ட் சம். ஸோ ரெண்டு சம்மோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு காஸ் எலிமினேஷன் மெத்தட். சூப்பர். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், எ ஃபேமிலி ஆஃப் 3 people இது 5th சம். ஓகேவா? எ ஃபேமிலி ஆஃப் இது ஏற்கனவே வந்து 4 சம் போட்டாச்சு. ஸோ நீங்கள் போன வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சூப்பர். இப்போ இங்கே பாருங்களேன், எ ஃபேமிலி ஆஃப் 3 people went out for a dinner in a restaurant. இப்போது ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? 3 பேர் இருக்காங்க. யார் வேணா இருக்கட்டும், 3 பேர். அம்மா, அப்பா, நீங்கள் 3 பேர் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. ஓகேவா? ஓகே, போயிட்டீங்களா? போயிட்டீங்க. The cost of 2 தோசை, 3 இட்லி and 2 வடை is 150. அப்போது உங்களுக்கு தனித்தனியாக எவ்வளோன்னு தெரியாது. இட்லி எவ்வளோ, தோசை எவ்வளோ, வடை எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் 2 தோசை, 3 இட்லி, 4 வடை 150 ரூபா. கேட்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது சார். The cost of 2 தோசை, 3 இட்லி and 2 வடை is 150. அதுக்கப்புறம் the cost of 2 தோசை, 2 இட்லி and 4 வடை is 200. The cost of 5 தோசை, 4 இட்லிஸ் and 2 வடை is 250. அப்போது நம்மக்கிட்ட ஒரு 3 விதமான கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டான். ஓகேவா? முதல்ல என்ன சொல்லியிருக்கான்? 2 தோசை, 3 இட்லி, 2 வடை 150 ரூபா. 2 தோசை, 2 இட்லி, 4 வடை 200 ரூபா. 5 தோசை, 4 இட்லி, 2 வடை 250 ரூபா. ஓகேவா? இப்போ இது ஓகே. இப்போது என் ஃபேமிலி ஹேஸ் 350 in hand. இப்போ நம்மக்கிட்ட 350 ரூபா இருக்குது. இப்போ என்கிட்ட 350 ரூபா இருக்குது. இப்போ நான் ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் 3 பேர் சாப்பிட்றோம். என்னென்ன சாப்பிட்றோம்? 3 தோசை, 6 இட்லி, 6 வடை சாப்பிட்டாச்சு. இப்போது சாப்பிட்டேன், ஆனால் ரேட் எவ்வளோன்னு தெரில. ஒரு ரேட்டும் எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. இட்லி 7 ரூபா, இட்லி 5 ரூபா, தோசை 30 ரூபா, வடை 10 ரூபா அப்படின்னு தெரியாது எனக்கு. ஓகேவா? ஆனால் நான் தனித்தனியாக காசு கேட்காமையே 3 தோசை, 6 இட்லி, 6 வடை சாப்பிட்டேன். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? இப்போது 350 ரூபா தான் இருக்குது. இப்போ அந்த 350 ரூபா வச்சு என்னால் அதுக்கு காசு கட்ட முடியுமா, கட்ட முடியாதா? அதாவது இந்த 350 ரூபாய்க்குள்ளேயே அது முடிஞ்சிருமா, இல்லை 350 ரூபாய்க்கு மேலே போகுமா, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு தனித்தனி ரேட்டு தெரியணும். இட்லி எவ்வளோ, வடை எவ்வளோ, தோசை எவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக தெரிஞ்சாதான் என்னால் இது சொல்ல முடியும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனி ரேட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், லெட்டு எக்ஸ்பி தோசை, எக்ஸ்பி தோசை, ஒய்பி செகண்ட் யார் இருக்கா? இட்லி, ஒய்பி, எக்ஸ்பி த காஸ்ட். ஓகேவா? லெட் எக்ஸ்பி காஸ்ட் ஆஃப் 1 தோசை. லெட் ஒய்பி காஸ்ட் ஆஃப் 1 இட்லி. ஓகேவா? அழகாக எழுதுவோம். பாருங்க, லெட் காஸ்ட் ஆஃப் 1 தோசை ஈக்குவல் டு ருபீஸ் எக்ஸ். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் 1 இட்லி ஈக்குவல் டு ருபீஸ் ஒய். காஸ்ட் ஆஃப் 1 வடை இஸ் ஈக்குவல் டு ருபீ ஜெட். இது அசீவ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், 2 தோசை, 3 இட்லி, 2 வடை எவ்வளோ மொத்தமாக? 150 ரூபா. 2x + 3y + 2z is equal to 150. இப்போ அடுத்த சொல்லியிருக்கோம் பாருங்கள், the cost of 2 தோசை + 2 இட்லி + 4 வடை equal to 200. அதுக்கப்புறம் the cost of 5 தோசை பாருங்க, the cost of 5 தோசை, 4 இட்லி and 2 வடை is equal to 250. அப்போ நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸு கிடச்சிடும், ஒய் கிடச்சிடும், ஜெட்டு கிடச்சிடுமா? எனக்கு எக்ஸ் யார்? காஸ்ட் ஆஃப் 1 தோசை. ஒய் யார்? காஸ்ட் ஆஃப் 1 இட்லி. ஜெட் யார்? காஸ்ட் ஆஃப் 1 வடை.
இப்போ இதை எக்ஸ் வச்சுட்டு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு வரும் இந்த ஃபார்முலையா 359 இதை எப்படி சார் கண்டுபிடிப்போம்? ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப ஈஸி சார். டெல்டா கண்டுபிடிக்கணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும், டெல்டா ஜெட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டெல்டா ஒய் பை டெல்டா, ஜெட் இஸ் ஈக்குவல் டெல்டா ஜெட் பை டெல்டா போட்டால் எக்ஸ் கிடச்சிரும். இது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் சார், ஒன்றும் கிடையாது. இந்த 3 சால்வ் பண்ணுங்க. பண்ணலாமா? இப்போது டெல்டா பாருங்க, டெல்டா ஓகேவா? டெல்டா டெல்டா யார் வருவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 3 2 2 2 4 2 2 4 5 4 2 5 4 2 ஓகேவா? சூப்பர். டிட்டர்மினன்ட் போடலாமா இவனுக்கு? இவன் யார் வருவா? 2 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ போயிட்டான் அப்படின்னா 2 4 4 2 செகண்ட் நம்பரை மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -3 இந்த காலம் இந்த ரோ போயிட்டான் அப்படின்னா 2 4 5 2 2 4 5 2 ப்ளஸ் 2 இன்ட்டு இவன் போயிட்டான் அப்படின்னா 2 2 5 4 2 2 5 4 இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ 2 இன்ட்டு 2 2s are 4 4 4s are 16 நடுவில் மைனஸ் 2 2s are 4 5 4s are 20 2 இன்ட்டு 2 4s are 8 5 2s are 10. இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? 2 இன்ட்டு -12 3 இன்ட்டு -16 ப்ளஸ் 2 இன்ட்டு -2 இவன் என்ன ஆகிடுவான்? -24 ப்ளஸ் 48 -4 ஓகேவா? இப்போ -24 -4 எவ்வளோ? -28 -28 ப்ளஸ் 48 48 -28 20 ஓகேவா? ஸோ அப்போ டெல்டா எவ்வளோ நம்மளுக்கு? 20. சூப்பர். பாருங்க டெல்டா 20யா? டெல்டான்றது யார்? 2 3 2 2 2 கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கேன்னா பாருங்கள். கொஸ்டின் தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் நான் சொல்லியிருக்கான் 2 the cost of 2 3 2 2 3 2 2 2 4 5 4 2 150 200 250 ஓகே ஓகேவா? இப்போ டெல்டான்றது 2 4 -16 செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா? -3 இன்ட்டு 4 -20 -16 2 இன்ட்டு 8 -10 -2 இப்போ -4 -24 -28 சூப்பர் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டெல்டா எக்ஸ் பண்ணணும். ஸோ டெல்டா வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 20. அப்புறம் டெல்டா எக்ஸ் போடணும், டெல்டா ஒய் போடணும், டெல்டா ஜெட் போடணும். ஓகேவா? இப்போ டெல்டா வந்து 20 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டெல்டா எக்ஸ் போடணும். இப்போ டெல்டா எக்ஸ் எப்படி போடுவோம்? இவன் தான் நம்மளுக்கு டெல்டா. ஓகேவா? இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் எப்படி போடுவோம்? டெல்டா எக்ஸு டிட்டர்மினன்ட் ஆஃப் இப்போ இந்த கோவிஷன்ஸை எங்கே போடணும்? எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் போடணும். இப்போ 150 200 250 மீதி இருக்கவங்கலாம் டெல்டா இருக்கிறத போட்டுடணும். இப்போ 3 2 4 3 2 4 2 4 2 ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இப்போ என்ன ஆகிடுவான்? 150 இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா 2 4 4 2 -3 இன்ட்டு இவன் போய்ட்டான் அவன் போய்ட்டான் அப்படின்னா 204 204 252 ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ போச்சுன்னா 202 254 ரைட்டா? ரைட்டு. இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? 150 2 2s are 4 -4 4s are 16 3 இன்ட்டு 200 இன்ட்டு 2 400 minus 250 into 4 1000 plus 2 into இவன் 800 இவன் 500 கரெக்டா? 200 into 4 800 250 into 2 500 நடுவில் மைனஸ். சூப்பர். இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? 150 4 minus 16 minus 12 minus 3 into 400 minus 1000 இப்போ minus 600 plus 2 into 800 minus 500 300 இவன் என்ன ஆகிடுவான்? 150 into 12 இப்போ 150 into 12 0 2 5s are 10 2 1s are 2 3 150 0 0 8 1 இப்போ மைனஸ் 1800 இவன் ப்ளஸ் ஆகிடுவானா? ப்ளஸ் 1800
மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 6 3s are 18 ப்ளஸ் 600. இப்போ இவன் பேர் கேன்சல் ஆகிடுவானா? கேன்சல் ஆகிட்டா இப்போ மீதி எவன் இருப்பான்? 600 மட்டும் இருப்பான். ஓகேவா? 600 மட்டும் இருப்பான். கரெக்டாக தப்பா? சூப்பர். அப்போ டெல்டா எக்ஸ் யார்? 600. ஓகேவா? இப்போ டெல்டா ஒய் கண்டுபிடிப்போமா? இப்போ டெல்டா ஒய்க்கு என்ன பண்ணணும்? இப்போ டெல்டா ஒய்க்கு என்ன பண்ணணும்? இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை அந்த ஆர்ஹெச்எஸ்ஸை எங்கே எழுதணும்? ஒய் டேர்ம்ஸில் போதணும். 150 200 250 இங்கே இருக்கவங்கலாம் அங்கே போட்டுடணும். டெல்டாவில் இருக்கவங்க போட்டுடணும். டெல்டா யார்? 2 2 5 2 4 2. இவன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போது 2 இன்ட்டு இவன் காலம் வந்து ரோ போயிட்டான் அப்படின்னா 204 250 2 மைனஸ் 150 இந்த காலம் வந்து ரோ போச்சு அப்படின்னா 2452 இருப்பான். 2452 இருப்பான் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த காலம் வந்து ரோ போச்சுன்னா 200 இவன் 5250 5250. இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? 2 இன்ட்டு இவன் 400 மைனஸ் 4 இன்ட்டு 250 1000. ரைட்டா? ரைட்டு. இவன் என்ன ஆகிடுவான்? 2 இன்ட்டு 2 4 5 4s are 20. இவன் என்ன ஆகிடுவான்? ப்ளஸ் 2 இன்ட்டு 250 500 மைனஸ் 5 இன்ட்டு 200 1000. 5 இன்ட்டு 200 1000. இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? 2 இன்ட்டு 400 மைனஸ் 1000 மைனஸ் 600 மைனஸ் 150 இன்ட்டு 4 மைனஸ் 20 மைனஸ் 16 ப்ளஸ் 2 இன்ட்டு 500 மைனஸ் 1000 மைனஸ் 500 மைனஸ் 500. இப்போ 2 இன்ட்டு 6 மைனஸ் 1200 ப்ளஸ் 150 இன்ட்டு 16 150 இன்ட்டு 16 6 zeros are 0 6 5s are 30 6 1s are 6 6 plus 3 9. இவன் பண்ணான் அப்படின்னா 150 வந்துடுவான். 0 0 9 plus 5 14. இப்போ 2400 2400 ப்ளஸ் மைனஸ் 1000. கரெக்டா? மைனஸ் 1000. இப்போ பாருங்களேன், இவனையும் பண்ண என்ன ஆகிடுவான்? மைனஸ் 1200 மைனஸ் 1000. இப்போ மைனஸ் 2200 ப்ளஸ் 2400. அப்போது 200 இருப்பான் மீதி. அப்போது டெல்டா எக்ஸ் யார்? டெல்டா ஒய் யார்? 200. டெல்டா ஒய் இவன். ஓகேவா? டெல்டா ஒய். இப்போ டெல்டா ஒய் 200. இப்போ டெல்டா செட்டு போடுவோமா? டெல்டா செட்டு ஓகே. டெல்டா செட் போட்டால் சம் முடிஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ டெல்டா செட்டு யார் வருவா சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்க டெல்டா செட். இப்போது அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒய்யில் போடணும். இப்போ ஜெட்டில் போடணும். 150 200 250. இங்கே ரெண்டு பேரை டெல்டா லக்கம் போட்டுடணும். 2 2 5 3 2 4. இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு ஜாமெட்ரியில் சொல்லியிருக்கேன். அதனால் லாஸ்ட் வீடியோ பார்த்துதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 2 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா 2 200 4 250 மைனஸ் 3 இன்ட்டு இவன் போயிட்டான் அப்படின்னா 2 200 2 200 5 250 5 250 ப்ளஸ் 150 இவன் போயிட்டான் அப்படின்னா 2254 2254. ஓகேவா? சூப்பர். இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? 2 இன்ட்டு 250 500 மைனஸ் 4 இன்ட்டு 200 800 மைனஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 250 500 மைனஸ் 200 இன்ட்டு 5 1000 ப்ளஸ் 150 2 4s are 8 மைனஸ் 2 5s are 10 மைனஸ் 10. இப்போ இவன் என்ன ஆகிட்டான்? 2 இன்ட்டு 500 மைனஸ் 800 மைனஸ் 300 மைனஸ் 3 இன்ட்டு 500 மைனஸ் 1000 மைனஸ் 500 ப்ளஸ் 150 இன்ட்டு 8 மைனஸ் 10 மைனஸ் 2. இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? மைனஸ் 600 ப்ளஸ் 1500 மைனஸ் 300. ஓகேவா? இவனை பண்ணிடலாமா? இப்போ மைனஸ் 900 ப்ளஸ் 1500 அவன் 600 ஆகிடுவான். இப்போ நான் 600 ஆகிடுவானா? ஸோ அப்போது டெல்டா செட் எவ்வளோ?
600. டெல்டா z எவ்வளோ 600. சூப்பர். ஓகேவா? ஓகே. அப்போ நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது XYZ கண்டுபிடிச்சிடலாமா? XYZ கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அப்போ டெல்டா எக்ஸ் யார்? 600. டெல்டா யார்? 20. இப்போது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 30 வரும். 2 30s are 60. இப்போ ஒய் யார்? டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் யார்? 200 பை டெல்டா வந்து 20. ஒரு ஜீரோ போயிடும். 2 20 அப்போது 10. இப்போ z இஸ் ஈக்குவல் டு டெல்டா z பை டெல்டா. டெல்டா z யார்? 600. இவன் 20. இவன் யார் வருவா? 30 வருவான். அப்போனா எக்ஸுன்றது யார்? காஸ்ட் ஆஃப் 1 தோசை. அப்போது காஸ்ட் ஆஃப் 1 தோசை எவ்வளோ? 30 ரூபா. 1 இட்லி எவ்வளோ? 10 ரூபா. 1 வடை எவ்வளோ? 30 ரூபா. என்ன சார் நம்பரா மாதிரியா இருக்குது? ஒரு வடை 30 ரூபான்றீங்களே, அப்படின்னா அப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு. ஓகேவா? ஒரு தோசை 30 ரூபா, அது ஓகே. ஒரு இட்லி 10 ரூபா நம்பலாம். ஒரு வடை எப்படி சார் 30 ரூபா? அப்படி தான் விற்கிறான் அந்த ஹோட்டலில். ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு தோசை 30 ரூபா, ஒரு இட்லி 10 ரூபா, ஒரு வடை 30 ரூபா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். என் ஃபேமிலி ஹேஸ் 350 in hand and they ate 3 தோசை, 6 இட்லி and 6 வடை. Will they manage to pay the bill within the amount they had? இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோமா? ஹோட்டல் போய் நம்ம என்ன சாப்பிட்றோம்? 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்றோம். அப்போ எவ்வளோ ஆயிருக்கும் நம்மளுக்கு இந்த காஸ்ட்டு? எக்ஸ் எவ்வளோ? 3 தோசை சாப்பிட்ருக்கோம். ஒரு தோசை வேலை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 ரூபா. அப்போ 3 × 30. 6 இட்லி, ஒரு இட்லி எவ்வளோ? 10 ரூபா. அப்போ 6 இட்லி ஆகிடும். 6 × 10. வடை எவ்வளோ? அதுவும் 30 ரூபா. இப்போ பண்ணுங்கள், 90, இது ஒரு 60, இது ஒரு 180 இல்லை? 3 × 30 90, 60, 180. இப்போ ஆட் பண்ணுங்கள். 60 + 30 150. 150 + 180 கரெக்டா? அப்போ 330. அப்போ 330 ரூபா தான் பில்லு. ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 350 ரூபா இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவே 20 ரூபா இருக்குது. அப்போது the family will pay the bill within the amount they had. அப்போ அவங்க வச்சுருந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணிடலாம்? காசை கட்டிடலாம். ஏன்னா 330 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது. மணி they had எவ்வளோ மணி வச்சுருந்தாங்க அவங்க? மணி they had is 350. ஸோ they can pay the bill. 20 ரூபா எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஜூஸ் குடிச்சிட்டு கூட போகலாம் அவங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே. அப்போது ஒரு தோசை 30 ரூபா, ஒரு இட்லி 10 ரூபா, ஒரு வடை 30 ரூபா. ஓகே. ஸோ நம்ம தோனி சம்மை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? இப்போ 18 minutes ஆகிடுச்சு இந்த வீடியோவே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோனி சம் பார்ப்போமா? இல்லை இந்த வீடியோவில் முடிச்சிடுவோமா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தோனி சம் பார்த்துட்டு அதாவது எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸை முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ ஈஸி சம், இம்பார்ட்டன்ட் சம்பா இது, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை, தேங்க்யூ.